அன்பார்ந்த மகரம் ராசிக்காரர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ஒருமுறை பார்த்துவிட்டால் போதும். மகரம் ராசிக்காரர்களுக்கான உண்மையான ரகசியம் இங்கேதான் ஆரம்பிக்கிறது. மகரம் ராசிக்காரரே, முதல் 10 வினாடி கேட்டால் கூட இந்த வீடியோவை மீண்டும் தேடி வருவீர்கள். அதாவது மகரம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையை ஒரு சிந்தனை இல்லாத ஓட்டமாக பார்க்க மாட்டார்கள். அது ஒரு நீண்ட பயணம் என்றுதான் நினைப்பார்கள். அந்த பயணத்தின் எங்கே நிற்க வேண்டும், எப்போது முன்னேற வேண்டும், எப்போது ஓய்வெடுக்க வேண்டும் என்பதற்கான திட்டம் அவர்களுடைய மனதில் அமைதியாக உருவாகி கொண்டே இருக்கும். மற்றவர்கள் உடனடி வெற்றியை நாடும் போது மகரம் ராசிக்காரர்கள் காலத்தின் சக்தியை நம்புவார்கள். இன்று விதைக்கும் விதை நாளை பெரிய மரமாகும் என்ற நம்பிக்கை அவர்களின் அடிப்படை சிந்தனை. அதனால்தான் அவர்கள் அவசரப்படாமல் ஆனால் விடாமுயற்சியுடன் ஒவ்வொரு படிகளையும் உறுதியாக எடுத்து வைப்பார்கள். இந்த மெதுவான நடைதான் அவர்களை வாழ்க்கையின் உயரமான உச்சிகளுக்கு கொண்டு செல்கிறது. மகரம் ராசிக்காரர்களின் மனம் வெளியில் தெரியும் அளவுக்கு எளிமையானது அல்ல. அது ஒரு அமைதியான ஆழ்கடல் போல இருக்கும். மேற்பரப்பில் சாந்தம், உள்ளே உறுதி. அவர்கள் தங்கள் உணர்ச்சிகளை உடனே வெளிப்படுத்த மாட்டார்கள். யாரிடமும் தங்கள் பயம், ஏமாற்றம், கனவு, வலி ஆகியவற்றை சொல்லிவிட மாட்டார்கள். முதலில் தங்களை தாங்களே சோதித்து பார்ப்பார்கள். நான் இதை சமாளிக்க முடியுமா என்ற அந்த சுய சோதனையே அவர்களின் மன வலிமையை உருவாக்குகிறது. இதனால் சிலர் அவர்களை கடின மனம் கொண்டவர்கள் என்று தவறாக புரிந்து கொள்வார்கள். உண்மையில் அவர்கள் உள்ளுக்குள் மிகுந்த பொறுப்பு உணர்ச்சியும் வாழ்க்கையை கட்டுப்பாட்டுடன் நடத்த வேண்டும் என்ற எண்ணமும் கொண்டவர்கள். மகரம் ராசிக்காரர்கள் உழைப்பை ஒரு தண்டனை போல நினைக்க மாட்டார்கள். அது அவர்களின் அடையாளம் என்றுதான் நினைப்பார்கள். நான் உழைக்கிறேன், ஆகவே நான் இருக்கிறேன் என்ற தத்துவம் இவர்களின் வாழ்க்கை கோட்பாடு. சுலபமான பாதையை தேர்ந்தெடுப்பதை விட கடினமான பாதையை எடுத்துக்கொண்டு அதில் நிலையாக நடப்பதே அவர்களின் விருப்பம். ஒரு வேலை தொடங்கினால் அது சிறியதாக இருந்தாலும் அதை முழுமையாக முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். அவர்கள் வேலையை சத்தமாக விளம்பரம் செய்ய மாட்டார்கள். ஆனால் வேலை முடிந்த பிறகு அதன் பலம் பேசும். இந்த குணம் காரணமாகவே அவர்களின் வாழ்க்கையில் கிடைக்கும் வெற்றிகள் திடீரென அல்ல, மெதுவாகவும் உறுதியுடனும் வந்து சேரும். மகரம் ராசிக்காரர்கள் உறவுகளை பொழுதுபோக்காக பார்க்க மாட்டார்கள். அது ஒரு பொறுப்பு என்று நினைப்பார்கள். நண்பர் என்றால் நண்பர், வாழ்க்கை துணை என்றால் வாழ்க்கை துணை. அவர்களுக்கு எல்லாமே நீண்ட கால நோக்கத்தோடு தான். தற்காலிகமான நட்பு, தற்காலிகமான காதல் இவர்களுக்கு மனதில் ஓட்டாது. ஒருவரை ஆரம்பமாக்கிவிட்டால் அந்த நம்பிக்கையை உடைப்பது அவர்களுக்கு மிகுந்த வேதனையாக இருக்கும். அதனால்தான் அவர்கள் உறவுகளில் மெதுவாக நுழைவார்கள். ஆனால் ஒருமுறை நுழைந்தால் முழுமையாக இருப்பார்கள். அவர்கள் காட்டும் அன்பு அதிக சத்தமாக இருக்காது, ஆனால் செயலில் தெரியும். தேவையான நேரத்தில் அருகில் நிற்பது, கடின காலத்தில் விலகாமல் இருப்பதே அவர்களின் காதல் மொழி. மகரம் ராசிக்காரர்களுக்கு வெற்றி என்பது புகைப்படம் எடுத்து காட்ட வேண்டிய ஒரு நிகழ்ச்சி அல்ல. அது உள்ளுக்குள் உருவாகும் ஒரு நிலைதான். இன்று நேற்றைய விட மேம்பட்டவனா என்ற கேள்விக்கே அவர்கள் அதிக முக்கியத்துவம் தருவார்கள். மற்றவர்களோடு தங்களை ஒப்பிடுவதை விட நேற்றைய தங்களை இன்று எவ்வளவு மாற்றிக்கொண்டோம் என்பதையே வெற்றியாக நினைப்பார்கள். அதனால்தான் அவர்கள் நீண்ட காலம் ஒரே துறையில் இருந்து வளர்வார்கள். திடீர் மாற்றங்களை விட மெதுவான உயர்வுகள் அவர்களின் வாழ்க்கையில் அதிகமாக இருக்கும். அவர்களின் வெற்றி சத்தமாக அறிவிக்கப்படாது, ஆனால் அது நீண்ட நாட்கள் நிலைத்திருக்கும். மகரம் ராசிக்காரர்களின் உண்மையான வலிமை அவர்களின் மனத்திழப்பம். தோல்வி வந்தால் அவர்கள் சிதறமாட்டார்கள். அதை ஒரு பயிற்சி போல ஏற்றுக்கொள்வார்கள். இது எனக்கு கற்றுக் கொடுக்க வந்தது என்று அவர்கள் தங்களை கேட்டுக்கொள்வார்கள். அந்த கேள்விக்கான பதிலே அவர்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும். சிலர் தோல்வியை பார்த்து பின்வாங்குவார்கள். மகரம் ராசிக்காரர்கள் அதையே ஏணியாக மாற்றுவார்கள். வெளியில் அவர்கள் அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள் எரியும் ஒரு உறுதி இருக்கும். நான் நிற்க மாட்டேன், நான் நகர்ந்து கொண்டே இருப்பேன் என்றே உறுதி. அதாவது மகரம் ராசிக்காரர்களுக்கு நேரம் என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல, அது ஒரு பொறுப்பு. அவர்கள் நேரம் போகட்டும் என்று வாழ்பவர்கள் இல்லை, நேரத்தை எப்படி பயன்படுத்தலாம் என்று வாழ்பவர்கள். காலை முதல் இரவு வரை அவர்களின் மனதில் ஒரு ஒழுங்கான திட்டம் ஓடிக்கொண்டே இருக்கும். யாராவது நேரத்தை வீணாக்கச் சொன்னால் அது அவர்களுக்கு மனதளவில் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயமாகவே இருக்கும். சின்ன வேலையை கூட திட்டமிடாமல் செய்ய மாட்டார்கள். இந்த குணம் காரணமாகவே அவர்களின் வாழ்க்கையில் குழப்பம் குறையும், முன்னேற்றம் அதிகரிக்கும். மற்றவர்களுக்கு சாதாரணமாக தோன்றும் 1 மணி நேரத்தை கூட மகரம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையை மாற்றும் வாய்ப்பாகவே நினைப்பார்கள். மகரம் ராசிக்காரர்கள் வெளியில் அமைதியாகவும் அடக்கமாகவும் தோன்றுவார்கள். ஆனால் அந்த அமைதிக்குள் ஒரு கடுமையான ஒழுங்கு இருக்கும். அவர்கள் பேசுவதற்கு முன் யோசிப்பார்கள். முடிவு எடுப்பதற்கு முன் பலமுறை கணக்கு போடுவார்கள். உணர்ச்சிக்கு இடம் கொடுப்பதை விட உண்மைக்கு இடம் கொடுப்பார்கள். சிலருக்கு இது குளிர்ந்த மனம் போல தோன்றலாம், ஆனால் உண்மையில் அவர்கள் வாழ்க்கையை சிதறவிடக்கூடாது என்ற பயத்தால் இப்படிப்பட்ட கட்டுப்பாட்டை வைத்திருக்கிறார்கள். இந்த கட்டுப்பாடை அவர்களை பெரிய தவறுகளிலிருந்து காப்பாற்றும் கவசமாகவே இருக்கும். மகரம் ராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சி என்பது சத்தமாக சிரிப்பது அல்ல, உள்ளுக்குள் திருப்தி அடைவது. ஒரு நாள் உழைப்புக்கு பிறகு மனதில் வரும் நாள் இன்று சரியாக செய்தேன் என்ற உணர்வே அவர்களின் மகிழ்ச்சி.
நண்பர்களுடன் சத்தமாக சிரிப்பதை விட குடும்பத்துடன் அமைதியாக உட்கார்ந்து பேசுவதை அதிகம் விரும்புவார்கள். பொருட்கள் வாங்குவதில் மகிழ்ச்சி இல்லை. வாழ்க்கையில் ஒரு நிலை அடைவதில்தான் மகிழ்ச்சி. அதனால்தான் அவர்கள் மகிழ்ச்சியை வெளிக்காட்ட மாட்டார்கள். ஆனால் உள்ளுக்குள் அதை ஆழமாக அனுபவிப்பார்கள். அதேபோல மகரம் ராசிக்காரர்கள் வெளிப்படையான போட்டியை விரும்ப மாட்டார்கள். அவர்கள் யாரையும் வீழ்த்த வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள். தங்களை தாங்களே மிஞ்ச வேண்டும் என்பதே அவர்களின் போட்டி. நேற்று இருந்த இடத்தை விட இன்று ஒரு படி மேலே இருக்க வேண்டும் என்பதே அவர்களின் இலக்கு. மற்றவர்கள் அவர்களை பற்றி என்ன பேசுகிறார்கள் என்பதில் அதிக கவனம் இருக்காது. நான் சரியான பாதையில் இருக்கிறேனா என்ற கேள்வியே அவர்களுக்கு முக்கியம். இந்த உள்ளார்ந்த போட்டி மனப்பாங்குதான் அவர்களை தொடர்ந்து முன்னேறச் செய்கிறது. மாற்றங்களை மகரம் ராசிக்காரர்கள் திடீரென்று ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். முதலில் அதை கவனிப்பார்கள், ஆய்வு செய்வார்கள், அதன் நல்லது கெட்டது என்ன என்று பார்க்கிறார்கள். அதன் பிறவே முடிவு எடுப்பார்கள். திடீர் மாற்றங்கள் அவர்களை கலக்கச் செய்யும். ஆனால் ஒருமுறை மாற்றத்தை ஏற்றுக்கொண்டால் அதில் தங்களை முழுமையாக ஒத்திசைக்க தெரிந்தவர்கள் இவர்கள். இந்த குணம் காரணமாகவே வாழ்க்கையில் வரும் பெரிய திருப்பங்களையும் அவர்கள் வீழ்ச்சியில்லாமல் கடந்து போகிறார்கள். மகரம் ராசிக்காரர்களின் இலக்குகள் வானத்தை தொட வேண்டும் என்ற கனவு அல்ல. நிலத்தை உறுதியாக பிடித்திருக்க வேண்டும் என்ற ஆசை, உறுதியான வேலை, பாதுகாப்பான வருமானம், மதிப்புடன் வாழும் வாழ்க்கை, இதுதான் அவர்களின் இலக்கு. அவர்கள் கனவு காணும் போது கூட அது நடைமுறை கனவாக இருக்கும். கற்பனை உலகத்தை விட உண்மை உலகில் காலடி வைத்தே கனவு காண்பார்கள். அதனால்தான் அவர்களின் இலக்குகள் வெறும் வார்த்தைகளாக இல்லாமல் செயலாக மாறுகின்றன. மேலும் மகரம் ராசிக்காரர்கள் தோல்வியை ஒரு முடிவாக நினைக்க மாட்டார்கள். அதை ஒரு பயிற்சி நிலையமாகத்தான் பார்ப்பார்கள். தோல்வி வந்தாலும் உடனே மனம் உடைந்து உட்கார மாட்டார்கள். வெளியில் அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள் அந்த தோல்வியை ஆய்வு செய்வார்கள். எங்கே தவறு நடந்தது, அடுத்த முறை எப்படி தவிர்க்கலாம் என்ற கேள்விகள் அவர்களின் மனதில் வரிசையாக எழும். இந்த சுய ஆய்வுதான் அவர்களை சாதாரண மனிதர்களிடமிருந்து அனுபவசாலியாக மாற்றுகிறது. பலர் தோல்வியை பார்த்து பாதையை மாற்றிக்கொள்வார்கள். மகரம் ராசிக்காரர்கள் அதையே ஒரு வழிகாட்டி போல பயன்படுத்துவார்கள். அதனால்தான் இவர்களின் வாழ்க்கையில் ஒரே தவறு இரண்டாவது முறையாக அரிதாகவே நிகழும். இந்த குணம் அவர்களை மெதுவாக ஆனால் ஆழமாக முன்னேறச் செய்கிறது. மேலும் மகரம் ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மேலதிகாரிகள் விஷயத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். கோபப்படுவது, வாக்குவாதம் செய்வது போன்றவற்றை தவிர்ப்பதும் நல்லது. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு தொடர்பான விஷயங்களில் எச்சரிக்கை தேவை. ஆரோக்கியத்தில் நரம்பு, கண், கழுத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது நன்மைகளை தரும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பில் சாதகமான சூழல் இருந்தாலும் அதனை வெளியில் பேசாமல் இருப்பதும் நல்லது. குறிப்பாக வேறு வேலை கிடைத்தால் சொல்வது, பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைத்தால் சொல்வது போன்றவற்றை தவிர்ப்பதும் நல்லது. உங்களுடைய பயணங்கள், குடும்பங்கள், நண்பர்கள் முன்னேற்றம் தொடர்பான விஷயங்களை சமூக வலைதளங்களில் பதிவேற்றுவது, எல்லோரிடமும் சொல்வது போன்றவற்றை செய்யக்கூடாது. எல்லா விஷயங்களிலும் எதிரிகள் தொல்லை அதிகமாக இருக்கும் என்பதால் எந்த பிரச்சனைகளையும் சிக்கிக்கொள்ளாமல் இருப்பதும் நல்லது. ஏழரை சனி விலகி இருந்தாலும் அஷ்டமாபதி ராசியிலேயே இருப்பதால் அதீத கவனமாக இருப்பதும் நல்லது. வாகனங்களில் செல்லும் போது சாகசம் செய்யாமல் செய்வதும் நல்லது. படிக்கட்டுகளில் நிதானமாக செல்வது நல்லது. லிஃப்ட்டுகளில் செல்லும் போதும் கவனம் தேவை. விஷ ஐந்துக்கள் விஷயத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் நலன் விரும்பிகள் குடும்பத்தினரை தவிர எல்லா விஷயங்களையும் மற்றவரிடம் சொல்லாமல் இருப்பதும் நன்மைகளை தரும். அசையும் அசையா பொருட்கள் சேர்க்கை உண்டாகும். சொத்துக்கள் அமைப்பில் உறவுகள் விஷயத்தில் ஏற்றங்கள் உண்டாகும். இரத்த பந்த உறவுகளில் ஏற்றமும் அனுகூலமும் ஏற்படும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். பணவரவு நன்றாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் காலகட்டமாகவே இருக்கும். அது மட்டுமில்லாமல் மகரம் ராசிக்காரர்கள் வெளியில் தைரியமாகவும் உறுதியாகவும் தெரிந்தாலும் அவர்களின் உள்ளுக்குள் சில மறைந்த பயங்கள் இருக்கும். நான் தோற்றால் என்ன ஆகும் என்பதை நம்பியவர்கள் ஏமாற்றம் அடைந்தால் என்ற எண்ணம் அவர்களின் மனதில் அடிக்கடி தோன்றும். இந்த பயம் அவர்களை பலவீனமாக மாற்றுவதில்லை, மாறாக எச்சரிக்கையுடன் வாழ செய்கிறது. அதனால்தான் அவர்கள் எந்த விஷயத்தையும் அலட்சியமாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். ஒவ்வொரு முடிவும் பொறுப்புடன் எடுக்கப்படும். இந்த பயம் ஒரு சுமையாக இல்லாமல் ஒரு பாதுகாப்பு கவசமாக மாறுகிறது. வாழ்க்கை சிதறக்கூடாது என்பதே இவர்களின் உள்ளார்ந்த விருப்பம். அதற்காகவே அவர்கள் எப்போதும் தயாராக இருக்கிறார்கள். மகரம் ராசிக்காரர்களின் காதல் கற்பனையில் பிறந்தது அல்ல, வாழ்க்கையில் வளர்ந்தது. அவர்கள் காதலை ஒரு விளையாட்டாக நினைக்க மாட்டார்கள். ஒருவரை நேசிக்க ஆரம்பித்தால் அந்த நேசம் நாள்தோறும் உறுதியடையும். சினிமா போல வெளிப்படையான ரொமான்ஸ் இவர்களிடம் குறைவாக இருக்கலாம். ஆனால் அவர்களின் காதல் செயல்களில் தெரியும். வாழ்க்கை துணையின் எதிர்காலத்தை பாதுகாக்க வேண்டும். அவர்களுக்கு ஒரு நிலையான வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்பதே இவர்களின் காதல் மொழி. காதலில் தோல்வி ஏற்பட்டால் அது அவர்களின் மனதில் ஆழமாக காயம் ஏற்படுத்தும். ஆனால் அந்த காயமே அவர்களை இன்னும் உண்மையான காதலுக்கு தயாராக்கும். மகரம் ராசிக்காரர்கள் பணத்தை ஒரு ஆடம்பர பொருளாக பார்க்க மாட்டார்கள். அது வாழ்க்கையை நிலைநிறுத்தும் கருவி என்றுதான் பார்ப்பார்கள்.
பணம் இருந்தால் சுகம் கிடைக்கும் என்று நினைப்பதை விட பணம் இருந்தால் பாதுகாப்பு கிடைக்கும் என்று நம்புவார்கள். அதனால் அவர்கள் வீண் செலவுகளை தவிர்த்து சேமிப்பை முக்கியமாக எடுத்துக்கொள்வார்கள். இளம் வயதில் பெரிய பணம் கைக்கு வராவிட்டாலும் நடுத்தர வயதில் உறுதியான சொத்து உருவாகும். பணம் அவர்களுக்கு பெருமை பேசும் விஷயம் அல்ல, ஆனால் மன நிம்மதியை கொடுக்கும் ஆதாரம். என் குடும்பம் கவலை இல்லாமல் வாழ வேண்டும் என்பதே இவர்களின் பணம் குறித்த கனவு. அது மட்டுமில்லாமல் மகர ராசியில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றுள்ளது. உங்கள் ராசிக்கு செவ்வாய் பகவான் 4 கூடியவர், சுகத்தை கொடுக்கக்கூடியவர், வீடு வண்டி வாகனத்தை தரக்கூடியவர், 11ஆம் அதிபதி லாபம் மனமகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியவர். இந்த காலகட்டத்தில் சுகபோகங்களை அள்ளித்தரக்கூடிய அமைப்புகள் உள்ளது. சுகம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்க்கும் காலகட்டமாக இருக்கும். நிலத்தின் மீது உங்களுக்கு ஆசை அதிகமாக இருக்கும். வீடு நிலம் வாங்க வேண்டும் என்கின்ற உறுதியான முடிவை கொடுக்கும் நேரம். அந்த முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி பெறும் யோகங்கள் உண்டாகும். மனதிற்கு பிடித்த இடத்தை தேர்வு செய்யும் யோகங்கள் உண்டாகும். வீடு, தோட்டம், விவசாய பகுதிகள், இடத்தில் வீடு, குடோன் போன்றவை கட்டி அதன் மூலம் வருமானம் பெறும் யோகங்கள் உண்டு. திட்டமிட்டு முடிவுகளை எடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதிய வண்டி வாகனங்களை வாங்கும் யோகங்கள் உள்ளது. சுக்கிரனும் ராசியில் அமர்ந்துள்ளதால் ஆசைப்பட்ட வாகனத்தை வாங்கக்கூடிய அமைப்புகள் உள்ளது. இருசக்கர வாகனம் வைத்திருப்பவர்கள் புதிய கார் வாங்கக்கூடிய யோகங்கள் உள்ளது. சுகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். லாபத்தை தரக்கூடிய செவ்வாய் தொழில், வியாபாரம், வேலையில் இருப்பவர்கள் பணத்தை சேமிப்பதற்குண்டான காலகட்டமாக இருக்கும். ஆசைப்பட்ட மாதிரி செலவு செய்யக்கூடிய அமைப்புகள் உள்ளது. தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள், ஆர்டர்கள் கிடைக்கும். லாபம் அனுப்புவதற்கு விரும்பிய பொருட்களை வாங்குவதற்கும் இந்த காலகட்டம் சிறப்பானதாகவே இருக்கும். தொழிலில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும். வருமானம் இரட்டிப்பாகும். உணர்வை கொடுக்கும். திட்டமிட்டு வருமானத்தை பெருக்கிக் கொள்ளும் நேரம். நல்ல தொழிலாளர்கள் கிடைப்பார்கள். நிலம் சார்ந்த, இடம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் கிடைக்கும். இடம், வீடு, நிலம் வாங்குவது, தொழிலை மாற்றிக்கொள்வது, தொழிலில் மாற்றங்கள் செய்வது, வாடகை வருமானம் கிடைப்பது, இடமாற்றம் செய்வதற்கு உகந்த காலகட்டம் இது. 195% அனுகூலம் பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். செவ்வாய் இந்த மாதம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பயணிப்பதால் அதிகாரம், ஆளுமை, தன்மை கிடைக்கும். திடீர் பதவி உயர்வுகள் கிடைக்கும். அரசு விஷயத்தில் ஆவணங்கள் விஷயத்தை சரியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. கடன் சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. தகுதிக்கேற்ப கடன்களை வாங்க வேண்டும். இரவு நேரத்தில் வாகனங்கள் ஓட்டுவதை தவிர்ப்பதும் நல்லது. தாயின் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் பார்த்து கொள்ள வேண்டும். இந்த மாதம், இதற்கு அடுத்த மாதமும் சரி, திருவோணம் நட்சத்திரத்தில் செவ்வாய் பயணிக்கும் போது நிறைய பயணங்கள் ஏற்படும். தொலைதூர பயணங்களை மேற்கொள்வீர்கள். தாயின் மூலம் அனுகூலம் கிடைக்கும். தாய் ரீதியில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். திருமணம் சார்ந்த சுபகாரியங்கள் நடக்கும். நல்ல விஷயங்களை செய்யும் நன்மைகள் உண்டாகும். இந்த மாதத்திற்கு பிறகு செவ்வாய் அவிட்டம் நட்சத்திரத்தில் பயணிப்பதால் நிச்சயமாக சுகங்கள் பெருகும். நல்ல லாபங்கள் கிடைக்கும். கோபம், ஆக்ரோஷத்தை தவிர்த்து கொள்வது மேன்மைகளை தரும். எந்த விஷயத்தை செய்தாலும் யோசித்து நிதானமாக செயல்படுவது நல்லது. நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவே இருக்கும். அடுத்ததாக இந்த மாதம் மகரம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவே இருக்கும். சூரியன் மற்றும் யமனின் சேர்க்கை அவர்களின் கடின உழைப்புக்கு நிச்சயம் பலன் தரும். வேலை மற்றும் தொழில் இரண்டிலும் புதிய வாய்ப்புகள் உருவாகும். நிதி ஆதாயத்துடன் குடும்ப உறவுகளில் நல்லிணக்கம் அதிகரிக்கும். எதிர்காலத்துக்கான திட்டமிடல் மற்றும் முதலீடு செய்ய இது ஒரு நல்ல நேரம். வீட்டில் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். மன அழுத்தம் குறையும். ஒட்டுமொத்தமாக இந்த காலகட்டம் மகரம் ராசிக்காரர்களுக்கு வெற்றி, செழிப்பு மற்றும் சமநிலையால் நிறைந்திருக்கும். அதேபோல் மகரம் ராசிக்காரர்களுக்கு சனி பகவானின் நட்சத்திர பயிற்சி தன்னம்பிக்கைகளையும் தைரியத்தையும் அளிக்கும். புதிய வேலை அல்லது வணிக வாய்ப்புகள் உருவாகும். பணப்பிரச்சனைகள் குறையும். குடும்பத்தினரின் ஆதரவு கிடைக்கும். மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை அமையும். எதிர்பாராத பணவரவு மற்றும் தனயோகம் உண்டாகும். சொத்துக்கள் வாங்கும் வாய்ப்புகள் கிடைக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். குழந்தைகளிடமிருந்து நல்ல செய்தியை கேட்பீர்கள். தொழில் செய்து வருபவர்களுக்கு பெரிய ஒப்பந்தங்கள் இறுதியாகும். அதாவது சுக்கிரன் பலம் பெற்று 1 மற்றும் 2ஆம் இடங்களில் சஞ்சாரம் செய்வதால் பெண்களால் நன்மைகள் உண்டாகும். கணவன் மனைவி உறவு பலப்படும். உறவினர் மூலமாக உதவிகள் கிடைக்கும். தாராளமான பணவரவு உண்டாகும். வருடக்கோள்களில் சனி பகவான் மற்றும் நற்பலன்களை வழங்குவார். திடீர் தனவரவுகள் உண்டாகும். ஓய்வூதிய பணம், ஆயுள் காப்பீடு, முதிர்வு பணங்கள், ஏலச்சீட்டு என ஏதாவது ஒரு வழியில் தனவரவு உண்டாகும். வெளிநாடு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாகும். மருத்துவ விரயங்கள் கட்டுக்குள் வரும். செவ்வாய் பலவீனமாக காணப்படுவதால் முன்கோபம் அதிகமாக காணப்படும். யாரையும் எடுத்திருந்து பேசுவீர்கள். அவசர முடிவுகளால் தற்சமயங்கள் உருவாகும். சகோதரர்களிடம் வீண் வாக்குவாதங்களும் மனஸ்தாபங்களும் உண்டாகும். வார்த்தைகளில் கவனமும் நிதானமும் தேவை. புதனும் பலவீனப்படுவதால் சோம்பல் காணப்படும். வேலைக்கு செல்ல விருப்பம் இருக்காது. ஞாபக மறதி அதிகமாக காணப்படும். ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங், ஸ்டாக் மார்க்கெட், ஆன்லைன் வியாபாரங்கள் டல்லடிக்கும். சூரியனும் 1 மற்றும் 2ஆம் இடங்களில் பலவீனப்படுவதால் அரசாங்க பகை வரக்கூடும். பெரிய மனிதர்களை பகைத்து கொள்ளாதீர்கள். அரசு ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக காணப்படும்.
தந்தை மகனுக்குள் விட்டு கொடுத்து போவதும் நல்லது. ராசிக்கு 2இல் ராகு சஞ்சாரம். பணம் கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களில் மிகுந்த கவனம் தேவை. தேவையின்றி கடன் வாங்காதீர்கள். பண விஷயத்தில் கவனம் தேவை. குரு பகவான் 6ஆம் இடமான ருணஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் தாயாரின் உடல்நலத்தில் கவனம் கொள்ளவும். ஆடம்பர செலவுகளை குறைப்பதும் நல்லது. தொழிலுக்காக புதிய முதலீடுகள் போட வேண்டாம். கேது 8ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். கோயில் குளம் என சுற்றுவதால் தொழில் வருமானங்கள் தடைபடும். பூர்வீக நிலப்பிரச்சனைகளும் உண்டாகும். அதேபோல் இனிவரும் மாதங்களில் சந்திராஷ்டமம் இருக்கிறது. இதனால் வாரம் தோறும் வரக்கூடிய சனிக்கிழமைகளில் அரச மரத்தடி விநாயகருக்கு வெள்ளெடுக்கும் பூமாலை அருகம்புல் வைத்து நைவேத்தியமாக சுண்டல் வைத்து வழிபாடு செய்து வாருங்கள். நல்லதே நடக்கும். ஏனென்றால் மகரம் ராசிக்காரர்கள் குடும்பத்தில் இருக்கும்போது அவர்கள் தனி மனிதர் அல்ல, ஒரு பொறுப்பின் உருவம். தந்தை, தாய், சகோதரன், சகோதரி யாராக இருந்தாலும் அந்த உறவின் கடமை என்ன என்பதை முதலில் புரிந்து கொள்வார்கள். வீட்டில் பிரச்சனை வந்தால் யாரும் பேசாமல் இருந்தாலும் மகரம் ராசிக்காரர்கள் அதை உள்ளுக்குள் சுமந்து கொண்டு தீர்வு தேடுவார்கள். அவர்கள் குடும்பத்தினிடம் அதிகமாக உணர்ச்சி காட்டாமல் இருக்கலாம். ஆனால் தேவையான நேரத்தில் அவர்களுக்காக நின்று போராடுவார்கள். வீட்டில் யாராவது கவலைப்பட்டால் அந்த கவலையை தன் கவலையாக மாற்றிக்கொள்வது இவர்களின் இயல்பு. குடும்பம் சிதறாமல் இருக்க வேண்டும் என்பதே இவர்களின் உள்ளார்ந்த விருப்பம். நண்பர்கள் விஷயத்தில் மகரம் ராசிக்காரர்கள் தேர்ந்தெடுப்பவர்கள். எல்லோரையும் நண்பனாக்க மாட்டார்கள். ஆனால் ஒருவரை நண்பனாக ஏற்றுக்கொண்டால் அந்த நட்பு நீண்ட காலம் நீடிக்கும். அவர்களுடன் பேசும்போது சிரிப்பு குறைவாக இருக்கலாம், ஆனால் நம்பிக்கை அதிகமாக இருக்கும். நண்பன் சிக்கலில் இருந்தால் ஆறுதல் சொல்லுவதை விட அவனுக்கு உதவும் வழியை தேடுவார்கள். தேவையில்லாத வாக்குறுதிகளை தரமாட்டார்கள், ஆனால் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவார்கள். இந்த நம்பகத்தன்மையே நண்பர்கள் மத்தியில் அவர்களுக்கு ஒரு தனி மதிப்பை உருவாக்குகிறது. சமூகத்தில் மகரம் ராசிக்காரர்கள் திடீர் புகழை விரும்ப மாட்டார்கள். மெதுவாக உறுதியான அடையாளம் உருவாக்க விரும்புவார்கள். அவர்கள் பேசும் வார்த்தைகளில் அதிக அலங்காரம் இருக்காது, ஆனால் அவர்களின் செயல்களில் எடை இருக்கும். யாராவது தவறு செய்தால் அதை வெளிப்படையாக விமர்சிக்காமல் சரியான பாதையை காட்ட முயல்வார்கள். காலப்போக்கில் மக்கள் இவர்களை நிலைத்த மனிதர், நம்பகமான நபர் என்று அழைக்க ஆரம்பிப்பார்கள். இந்த சமூக மதிப்பே அவர்களுக்கு உள்மன நிம்மதியை தரும். மகரம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய மறைந்த திறமை என்னவென்றால் நீண்ட காலம் ஒரே இலக்கில் நிலைத்து நிற்கும் சக்தி. பலர் ஆரம்பத்தில் உற்சாகமாக தொடங்கி இடையில் கைவிடுவார்கள். மகரம் ராசிக்காரர்கள் மட்டும் மெதுவாக நடந்தாலும் முடிவை அடைவார்கள். அவர்கள் திட்டமிடும் திறன் வெளியில் தெரியாமல் இருக்கும். யாரும் கவனிக்காத விஷயங்களை அவர்கள் கவனிப்பார்கள். இந்த நுண்ணறிவே அவர்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்துகிறது. சில நேரம் அவர்கள் தங்கள் திறமைகளை வெளிக்காட்ட மாட்டார்கள், ஆனால் சரியான தருணத்தில் அதை வெளிப்படுத்தி அனைவரையும் ஆச்சரியப்படுத்துவார்கள். மகரம் ராசிக்காரர்களின் கனவு வாழ்க்கை ஆடம்பரம் அல்ல, அமைதி. பெரிய வீடு, பெரிய கார் என்பதை காட்டிலும் மன நிம்மதியுடன் வாழும் வாழ்க்கையை அவர்கள் விரும்புவார்கள். காலையில் எழுந்ததும் அவசரம் இல்லாமல் வேலை செய்யும் சூழல், மாலை நேரத்தில் குடும்பத்துடன் பேசும் நேரம், இரவில் கவலையில்லாத தூக்கம், இதுதான் அவர்களின் கனவு உலகம். இந்த கனவு எளிதில் கிடைக்காது என்பதை அவர்கள் அறிவார்கள். அதனால்தான் அவர்கள் இன்று கஷ்டப்பட்டு நாளைக்கு சுகமாக வாழ நினைப்பார்கள். எதிர்காலம் பற்றி மகரம் ராசிக்காரர்கள் கனவு காண்பதோடு நிற்க மாட்டார்கள். அதற்கான அடித்தளத்தை இன்றே போடுவார்கள். நாளை நல்லதாக இருக்க வேண்டும் என்ற ஆசை மட்டுமல்ல, நாளை நல்லதாக இருக்க என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியும் அவர்களிடம் இருக்கும். இந்த நடைமுறை சிந்தனை அவர்களை வாழ்க்கையில் தடுமாறாமல் நடத்துகிறது. சிலர் அதிர்ஷ்டத்தை நம்புவார்கள். மகரம் ராசிக்காரர்கள் முயற்சியை நம்புவார்கள். அதனால்தான் காலம் சென்ற பிறகு அவர்கள் வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாகவே மாறும். மேலும் இதையெல்லாம் தாண்டி மகரம் ராசிக்காரர்களுக்கு திருமணம் என்பது வெறும் உறவு அல்ல, அது ஒரு பொறுப்பின் ஒப்பந்தம் போல. அவர்கள் துணையை தேர்ந்தெடுக்கும் போது அழகை மட்டும் பார்க்க மாட்டார்கள், வாழ்க்கையை சேர்த்து கட்ட முடியும் மனிதரா என்பதையே முதலில் பார்ப்பார்கள். திருமணத்திற்கு பிறகு குடும்பத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்பதில் முழு கவனம் செலுத்துவார்கள். மனைவி அல்லது கணவனிடம் அதிகமான இனிமையான வார்த்தைகள் இருக்காமல் இருக்கலாம், ஆனால் அவர்களின் அன்பு செயலில் தெரியும். வீட்டு தேவைகள், குழந்தைகளின் எதிர்காலம், பொருளாதாரம் அனைத்தையும் திட்டமிட்டு நடத்துவார்கள். சில சமயம் அவர்களின் கடுமையான ஒழுங்கு வாழ்க்கை துணைக்கு சுமையாக தோன்றலாம், ஆனால் காலம் சென்ற பிறகு அதுவே பாதுகாப்பாக மாறும். மகரம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் சந்திக்கும் சோதனைகள் பெரும்பாலும் பொறுப்பு சார்ந்தவை. குடும்ப சுமை, வேலை சுமை, சமூக எதிர்பார்ப்பு இவையெல்லாம் ஒரே நேரத்தில் வந்து நிற்கும். சிலர் இதனால் உடைந்து போவார்கள். மகரம் ராசிக்காரர்கள் அதை தாங்கி கொண்டு மெதுவாக நகர்வார்கள். இந்த சோதனைகள் அவர்களை கசப்பாக மாற்றுவதில்லை, அனுபவசாலியாக மாற்றுகிறது. ஒவ்வொரு சோதனைகளையும் அவர்களின் மனதை இன்னும் உறுதியாக்கும். வாழ்க்கை எளிதாக கிடைக்கவில்லை என்ற உணர்வே அவர்களை இன்னும் கடின உழைப்புக்கு தூண்டும். மகரம் ராசிக்காரர்கள் ஆன்மீகத்தை ஒரு பயமாக பார்க்க மாட்டார்கள், அது ஒரு தைரியமாக இருக்கும். அவர்கள் கடவுளிடம் கோரிக்கை வைப்பதை விட தங்களுக்குள் ஒழுக்கம் வளர்க்கும் பழியாக ஆன்மீகத்தை பார்க்கிறார்கள். கோவில், பிரார்த்தனை, மந்திரம் இவையெல்லாம் அவர்களுக்கு மன அமைதிகளை தரும் கருவிகள். வாழ்க்கை மிகுந்த அழுத்தம் கொடுக்கும் போது ஆன்மீகமே அவர்களுக்கு ஒரு ஆதரவாக இருக்கும். அவர்களின் ஆன்மீகம் வெளிப்படையாக இல்லாமல் உள்ளார்ந்த நம்பிக்கையாக இருக்கும்.
மகரம் ராசிக்காரர்கள் பெற்றோராக இருக்கும்போது அன்பை விட ஒழுக்கத்தை அதிகமாக கற்றுக் கொடுப்பார்கள். குழந்தைகளுக்கு எல்லாம் சுலபமாக கிடைக்கக்கூடாது என்று நினைப்பார்கள். முயற்சி செய்தால் மட்டுமே வெற்றி வரும் என்பதை அவர்களுக்குள் விதைப்பார்கள். சில நேரம் அவர்கள் கடுமையாக தோன்றலாம். ஆனால் அந்த கடுமை குழந்தைகளின் எதிர்காலத்தை பாதுகாப்பும் கவசமாக இருக்கும். காலம் சென்ற பிறகு அந்த குழந்தைகளே என் பெற்றோர் என்னை வலிமையானவராக மாற்றினார்கள் என்று உணர்வார்கள். மகரம் ராசிக்காரர்கள் தங்கள் உடலை அலட்சியப்படுத்த மாட்டார்கள். ஆனால் வேலைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து தங்களை மறந்துவிடும் பழக்கம் இருக்கலாம். மன அழுத்தத்தை வெளியில் காட்ட மாட்டார்கள். உள்ளுக்குள் சேர்ந்து வைத்திருப்பார்கள். அதனால்தான் இவர்களுக்கு நடைபயிற்சி, யோகம், தனிமை நேரம் மிகவும் உதவும். உடலை விட மனதை நன்றாக வைத்து கொண்டால் இவர்களின் வாழ்க்கை இன்னும் சீராகும். மகரம் ராசிக்காரர்களுக்கு வெளியில் சொல்லாத பல கனவுகள் இருக்கும். அனைவரும் நீ மிகவும் நடைமுறை மனிதன் என்று நினைப்பார்கள். ஆனால் அவர்களின் உள்ளுக்குள் ஒரு அமைதியான கனவு இருக்கும். ஒரு நாள் சுமையில்லாமல் தங்களுக்குள் பிடித்த விஷயங்களை செய்து வாழ வேண்டும் என்ற கனவு. அந்த கனவுக்காகவே அவர்கள் இன்று கஷ்டப்படுகிறார்கள். அவர்களின் வாழ்க்கை ஒரு நீண்ட பயணம். அந்த பயணத்தின் முடிவில் அமைதி காத்திருக்கிறது. ஏனென்றால் மகரம் ராசிக்காரர்கள் வெளியில் சத்தமில்லாமல் உள்ளுக்குள் மலை போல நிற்கும் மனிதர்கள். அவர்களின் வாழ்க்கை வேகமாக ஓடாது, ஆனால் திசை தவறாது. அவர்கள் காட்டும் பொறுப்பு, ஒழுக்கம், நம்பிக்கை, பொறுமை இவை அனைத்தும் காலம் சென்ற பிறகு பெருமையாக மாறும். உலகம் உடனடி வெற்றியை விரும்பும் காலத்தில் மகரம் ராசிக்காரர்கள் நிலையான வெற்றியின் அடையாளம். அவர்களின் வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு பாடம். மெதுவாக நடந்தாலும் உறுதியாக நடந்தால் உயரம் தானாகவே வந்து சேரும். சரி, வாழ்க்கையை மாற்றும் ஜோதிட ரகசியங்கள் இன்னும் பல இருக்கின்றன. நம்ம சேனலை பின்தொடருங்கள். அதிர்ஷ்டம் உங்களோடு.